ராவண மனசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட்ல நாம கடக ராசிக்கு வர இருக்கிற குரு பெயர்ச்சி, அதாவது 14ஆம் தேதி நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாரியான தாக்கங்கள்லாம் செய்யப் போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்துக்குரியவர். 6ஆம் இடம்ங்கிறது தன, குடும்ப, வாக்குஸ்தானம் மற்றும் 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். தந்தை மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், தந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகள், இத பத்தி பேசக்கூடிய இடம். இந்த 2 இடத்துக்கு சொந்தக்காரன குரு பகவான் உங்களோட 11ஆம் இடத்துல இருந்தார். 11ஆம் இடம் மூத்த சகோதரத்துவத்தை பத்தி பேசுவது. அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், உங்களுக்கு கிடைக்கும் ப்ரமோஷன், இதை பற்றிலாம் பேசக்கூடிய இடங்க. அங்கே உட்கார்ந்து அந்த குரு பகவான் உங்களோட 3ஆம் இடத்தை தன்னோட 5ஆம் பார்வையாகவும், உங்களோட 5ஆம் இடத்தை தன்னோட 7ஆம் பார்வையாகவும், உங்களோட 7ஆம் இடத்தை வந்து தன்னோட 9ஆம் பார்வையாகவும் பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க. இப்படி பார்த்துட்டு இருந்ததும் 11ல் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுத்துருப்பாரு. அப்படி பண்ணிடுவாரு, இப்படி பண்ணிடுவாரு. கடந்த ஒரு வருஷமா ஜோசியக்காரெல்லாம் ஊட்டிட்டு இருந்திருப்பாங்க. அது எதுவுமே உங்களுக்கு நடந்திருக்காது. இது வந்து யதார்த்தமான ஒரு உண்மை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஷ்டமசனியோட தாக்கம் போயிட்டு இருந்துங்க. இருக்கிறதுலயே வந்து சனி பெயர்ச்சியிலேயே ரொம்ப கொடூரமான சனி பயிற்சி வந்து அஷ்டம சனிங்க. அதே மாதிரி 2வது வந்து ஜென்ம சனிங்க. உங்களோட அஷ்டம சனி பெயர்ச்சியும் அஷ்டம சனியும் அதே மாதிரி இவருக்கு நம்ம கும்பத்துக்கு ஜென்ம சனியும் போயிட்டு இருந்ததுங்க. இப்போதான் இந்த அஷ்டம சனி பெயர்ச்சி உங்கள்கிட்ட மாறப்போகுதுங்க. இந்த மார்ச் 29ஆம் தேதி மாறப்போகுதுங்க. ஸோ இருக்கிறதுலயே அஷ்டம சனி மாதிரியான ஒரு குடும்பம் வந்து உலகத்துல வந்து யாருமே அனுபவிக்க முடியாதுங்க. அதுவும் வந்து நம்ம கடகராசிக்கு வரக்கூடிய அஷ்டம சனியோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்குங்க. என்ன ரீசன்னா, சனி உங்களோட நேர் எதிரிங்க. மற்ற அஷ்டம சனி, மற்ற கட்டங்களுக்கு வரக்கூடிய அஷ்டம சனியோட தாக்கம் எப்படி இருக்குமோ உங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த கடகராசிக்கு இருந்த அஷ்டம சனி வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சிருக்குங்க. உசுரை மட்டும்தாங்க உடம்புல வச்சிருக்கோம், மற்றபடி உங்களை உரிச்சு எடுத்திருக்குங்க. என்னன்னா எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க. உங்களோட அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, பேரு போயிருக்கும், பணம் போயிருக்கும், பதவி போயிருக்கும், உறவுகள் போயிருக்கும், காதல்ல முறிவு வந்திருக்கும், உடல்ல அடிபட்டிருக்கும், மனசளவுல நொந்து நூடுல்ஸாகி போயிருப்பீங்க. இரவு நேரங்களில் உட்காந்து அழுவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. இப்படி எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த நீங்க வந்து என்னமா அப்படியே சிக்கி சின்ன பின்னமா போயிருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைப்பை சனி பகவான் கடந்த 2 வருஷமா உங்களுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஏன்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து மனசு ஃபுல்லா தோணிருக்கும். அதுவும் வேற உங்களோட இதுல உட்கார்ந்து இருக்கிற கேது பகவான் வேற உங்களுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு பயத்தையும் ஒரு தோல்வியும் கொடுத்துருப்பாருங்க. ஆனா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, 11ல குரு வந்துச்சுங்க, அங்கேருந்து உங்களோட கேதுவை பாக்குறாருங்க, இப்படி உங்களோட இந்த பிரச்சனை போய்ட்டு அந்த பிரச்சனை போய்ட்டு, அது எதுவுமே நடந்திருக்காதுங்க. சனியை மீறி யாராலையும் எந்த வேலையும் பார்க்க முடியாது. அது குருவாகவே இருந்தாலும் சரி, குரு பார்வை இப்படி கிழிச்சிரும் கோத்துரும்லாம் சொல்லுவோம். அது எதுவுமே நடக்காதுங்க. சனி அஷ்டம சனி தாங்க இருக்கத்தே வேலையிடுங்க. அதை மீறி ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவன் நீங்க செஞ்ச நல்லது கெட்டதுக்கான தண்டனைகளை கொடுக்கறதுக்கான வேலையை பார்க்குறவங்க சனி பகவான். உங்க கர்மத்துக்கான பலனை கொடுக்குற சனி பகவான். அவன் தன்னோட வேலையை பார்க்கும்போது குரு பகவான் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை தான் பண்ணுவார் ஒழிய சனி பகவானுக்கு எகெயின்ஸ்டா ஒர்க் பண்ண மாட்டார். ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான். அவன் கொடுக்குற தண்டனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செஞ்ச போன ஜென்மத்தில் செஞ்ச தவறுகளோ, இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகளுக்கு ஏற்ற தண்டனையாக தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எப்படிங்க குரு வந்து குறைச்சிருவாருங்க? அப்படி அந்த குரு அதை குறைச்சிட்டாரு அப்படின்னா, அப்போ சனி பகவான் கொடுக்கறதுக்கான நீதி, நேர்மை, நியாயத்துக்கெல்லாம் வேல்யூவே இல்லைங்க. சும்மாவது எல்லாரும் சொல்லுவாங்க குரு பார்வை உங்களுக்கு வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணும். உங்களை கேட்டால் மட்டும்தான் தெரியும், உங்களோட வழி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ என்னையா கதையா ஓடுறீங்க, ஒன்றுமே நடக்கலையா, போயா வாழ்க்கையில் அப்படி நொந்து நூடுல்ஸ் உசுறு மட்டும் தான் சனி பகவான் பேலன்ஸ் வச்சிருக்காரு. இது இப்படி கழிச்சிடும் அப்படி கழிச்சிடும், நீங்கள் ஒன்றுமே நடக்கலையா, என்னையா கதை விட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தான் ஒவ்வொரு கடகராசிக்காரர்களும் வீடியோவை பார்த்து ஜோசியக்காரனை திட்டுன்னு திட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தங்க இந்த கமெண்ட் நீங்கள் எழுதிருப்பீங்க. 100% இது வந்து உண்மைங்க. திரும்பவும் சொல்றேங்க, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு போன குரு பயிற்சி மாதிரியே வேலை பார்க்காம இருந்துருமா, இல்லை வேலை பார்க்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மட்டும் தான் இருக்குங்க. இந்த குரு பயிற்சி வேலை பார்க்குங்க. என்ன ரீசன் அப்படின்னா, 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு இதை கொடுத்துக்கிட்டு இருந்த ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டு இருந்த, உங்களுக்கான தேவைக்கான இது எல்லாத்தையும் தடைகளை கொடுத்துட்டு இருந்த, உங்களை முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்த, உங்களை ஃபெயிலியரை கொடுத்துக்கிட்டு இருந்த, எந்த உறவுகள் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு இருந்த, உங்கள் கையில் இருந்த காசெல்லாம் சுக்குநூறாக உடச்சி தூக்கி எறிஞ்ச, உங்களை அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருந்த, எங்கே போனாலும் கூனி குறுகி நின்று யார் முன்னாடிலாம் நெஞ்சு புடச்சி நிற்கணும்னு நினச்சிங்க, அவங்க முன்னாடிலாம் கை கட்டி உங்களை நிற்க வச்ச சனி பகவான் இப்போ உங்களை விட்டு வெளியில் போகிறாருங்க. உங்களோட 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாருங்க. இப்போ சனி பகவான் தன்னோட பாகிஸ்தானத்துக்கு போகிறதுக்கான ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அதனால 200% சனி பகவானோட தாக்கம் உங்களுக்கு இந்த மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலே இருக்காதுங்க. ஸோ சனி பகவான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சனி போகும்போது உங்களுக்கு என்னென்னத்தெல்லாம் பிடிங்கினாரோ, உங்கள்கிட்ட என்னென்னலாம் கிழிச்சாரோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவான்னு சொல்லுங்க. அது எதையுமே சனி பகவான் பண்ண மாட்டாருங்க. உங்களை விட்டுட்டு வெளியில் போவாருங்க. விட்டுட்டு, அதாவது உங்கள் மேலே வச்சிருந்த ஒரு 100 கிலோ வெயிட்டை இறக்கி வச்சாலே உங்களுக்கு நிம்மதிங்க. இப்போ சனி பகவான் அதை மட்டும்தான் பண்ணுவாருங்க. வேற எதையும் பண்ண மாட்டார். தயவு செஞ்சு சனி பகவான் நமக்கு இதெல்லாம் பிடிங்கிட்டாரு, அப்படி கொடுத்துருவாரு, இப்படி கொடுத்துருவாருங்கிற எண்ணங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா
அதெல்லாம் தூக்கி எறிஞ்சுங்க. சனி பகவான் வெளியில் போயிடுவாருங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இனிமேல் உழைச்சி எடுத்துக்க முடியுங்க. அதுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. இதுதான் இந்த சனி பயிற்சியோட தாக்கத்தோட சனி பயிற்சியோட முடிவா உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ சனி வெளியில போயிட்டாரு அப்படிங்கும்போது இப்போ 11ல் உட்கார்ந்துருந்த குரு பகவான் இப்போ 12ஆம் இடத்துக்கு மாற போறாருங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களோட விரயஸ்தானம். விரயஸ்தானத்துல போய் குரு உட்கார போறாரு. 6ஆம் அதிபதி 12ல் போய் உட்கார்றது, உங்களோட 6ஆம் அதிபதியான குரு பகவான் 12ல் போய் உட்கார்றது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. திடீர் வாழ்க்கையில ஒரு டேர்னை கொடுக்குங்க. திடீர்னு ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்குங்க. அது நல்ல விஷயமாக மட்டும்தான் இருக்கும். 12ல் உட்கார்ற குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நடக்கக்கூடிய விரயங்கள் எல்லாமே சுப விரயங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். தேவையில்லாத அசுப விரயங்களாக இருக்காது. இது ஃபர்ஸ்ட் வார்த்தைங்க. இதை நீங்கள் 100% நம்பலாம். விரயம் உண்டு. ஸோ விரயம் உண்டுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இன்கம் கையில் இருந்தால் தான் விரயம் பண்ண முடியும். ஸோ இன்கம் வந்தால் மட்டுமே விரயம் உண்டு. அதனால இன்கம் முதல்ல உங்களுக்கு வரும். சனி பகவானால் தடப்பட்டிருந்த இன்கம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட் லைனுங்க. அதே மாதிரி 12ல் உட்கார 6 மற்றும் 9 உங்களோட பாக்கியங்கள் விரயமாகும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் விரயமாகும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தந்தை மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் விரயமாகும். தந்தைக்காக நீங்கள் விரயம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். பட் 6ஆம் அதிபதி 12ல் போய் மறையிறது ஒரு பெரிய விசேஷங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். குரு விரயத்தில் உட்கார்றத விட அவரோட பார்வை ரொம்ப விசேஷங்க. குரு பகவான் உங்களுக்கு 12ல் உட்காந்து அங்கேருந்து எங்கே பார்க்குறாரு? உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க, 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க, 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி, வீடு, வாகனம், சுகம், தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருந்த உறவுகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை இந்த தரம் குரு பார்வையால் தீருங்க. இது ஃபர்ஸ்ட் லைன். ரெண்டாவது, அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்து அதுக்காக நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது அந்த உடல்நிலைக்கு க்யூரே ஆக மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ பண்ணக்கூடிய வரைய செலவு அம்மாவோட உடம்புக்கான பிரச்சனை என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுவீங்க. அம்மாவோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இது ரெண்டாவதுங்க. மூணாவது, வீடு கட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. போன அஷ்டமசனியில் வீடெல்லாம் கட்ட ட்ரை பண்ணி வீடெல்லாம் பாதியில் நிற்குதுங்க. குழி தோண்டி அப்படியே நிற்குதுங்க. வீட்டுக்கான எந்த ஒரு மூமெண்ட்டுமே நடக்கலை. வீடு அடுத்த ஸ்டெப்பே நடக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரியான தடங்கள் பிரச்சனைகள் இருந்த வீட்டை இப்போ நீங்கள் கட்டி முடிப்பீங்க குருவோட பார்வையினால். கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் கட்ட முடியாத இருந்த வீட்டை கட்டுவீங்க. வீடு மாற்றுவீங்க. நல்ல வீடு கிடைக்கும். நல்ல வீடு வாங்குவீங்க. இது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி, 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் வண்டியை சொல்லுவாங்க. உங்களோட வண்டியை நீங்கள் மாற்றுவீங்க. பிரச்சனை அதாவது புது வண்டியே வாங்கியிருந்தாலும் ஒரு பக்கம் டயர் பிடிங்கிட்டு ஓடும், ஒரு பக்கம் ஸ்டேரிங் தனியாக கழட்டிட்டு ஓடும். அந்த மாதிரியான கண்டிஷன் மண்டியை பிச்சுப்பீங்க. என்னடா அது எல்லாரும் வண்டி பழைய வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி தேர்ட் ஹேண்ட் வண்டிலாம் வாங்கிட்டு வண்டிலாம் நல்லா ஓடிட்டு புது வண்டி வாங்கினா என் வண்டி ஸ்டேரிங் தனியாக பிடிங்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்த எல்லாருக்குமே வண்டி சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். படுத்திக்கிட்டு இருந்த வண்டியை தூக்கி எறிஞ்சிட்டு புது வண்டி மாற்றுறதற்கான இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வண்டி மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் கடகராசி குழந்தைங்க யார் யாரெல்லாம் உங்கள் குழந்தைங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் கல்லூரி பள்ளி மாணவர்கள் இருக்கிறீங்களோ, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று போய் படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைக்காக நீங்கள் படிப்பதற்காக விரைய செலவு கண்டிப்பாக செய்வீங்க. அதுவும் நல்ல செலவாகத்தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம்ங்க. 6ஆம் இடத்தை குரு தன்னோட 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானங்க. ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அழியும். அந்த கடனை எப்படியாவது குரு அழித்து புது கடனை உருவாக்கி கொடுப்பாருங்க. உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கோ நீங்கள் லோன் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, லோன் கிடைக்காம இருக்குது அப்படின்னா இப்போ லோன் கிடைக்குங்க. உங்களோட பழைய நகைகள் ஏதாவது நீங்கள் அடகு வச்சுருந்தீங்கன்னா அதை மூக்கிறதுக்கான வழி கிடைக்கும். அதை மூட்டு திரும்ப புதுசான கடன் உங்களுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த தரம் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. வாங்குகிற கடனை அடைக்கிறதுக்கான கேப்பபிலிட்டியை குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையும் உங்கள் சுற்றி இருந்த இடத்துலையும் எதிரிகள் யார் இருந்தாலும் அவங்களாம் அழிய ஆரம்பிப்பாங்க. எதிரிகள் உங்களை பார்த்து தெரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. ஆனால் 6ஆம் இடம் மறைமுக எதிரி உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ அங்கேயோ மறைமுக எதிரிகள் உங்களுக்கு உருவாக வாய்ப்பு உண்டு. அப்படியே உருவானாலும் அந்த எதிரினால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் குரு பகவான் துவம்சமாக உடச்செறிஞ்சிருவாருங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணால் உங்களோட சீக்கிரட்டான விஷயத்தெல்லாம் வெளியில் யார்கிட்டையும் நீங்கள் பேசாமல் உங்களை பற்றின முக்கியமான ஒரு வேலை ஒன்று செய்ய போகிறீங்க, ஏதோ ஒன்று மாற்ற போகிறீங்க, புதுசாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு முயற்சி பண்ண போகிறீங்கன்னா அதை யார்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வேலையை முடிக்கிறது
அப்படிங்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை மனசில் நீங்கள் வச்சுக்கிட்டு பண்ணணுங்க. இல்லைன்னா மறைமுக எதிரிங்க அதை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி உடம்புல ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, அந்த பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ண முடியாமல் இத்தனை நாளாக திணறிக்கிட்டு இருந்தீங்கன்னா குரு பகவானோட இந்த பார்வை கண்டிப்பாக அந்த பிரச்சனை என்னங்கிறத வெளியில் எடுத்து கொடுக்கும். அதுக்கான மருந்து எடுத்து கொடுக்கும். அந்த மருந்து மூலிமா உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பாக விரயம் செய்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன் அழியும், புதிய கடன் உருவாகும், எதிரிங்க விலகி ஓடுவாங்க, மறைமுக எதிரிகள் உருவாகுங்க. உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிரச்சனைகளுக்காக விரயம் பண்ணி அந்த பிரச்சனையை நீங்கள் க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடத்தை குரு தன்னோட 9ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 8ஆம் இடம்ங்கிறது என்னங்க? அசிங்கம், அவமானம், ஆக்சிடென்ட்டு, கெட்ட பேர் வாங்கிறது, தீராத பிரச்சனை, தீராத கடன், தீராத நோய், அப்புறம் கோர்ட்டு, வம்பு, வழக்கு, கேஸ், இந்த இடத்த குரு பகவான் தன்னோட 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கிட்டு இருந்த கெட்ட பேர் அழிய ஆரம்பிச்சிங்க. உங்களை விட்டால் ஒரு சூப்பரான ஆள் இல்லை அப்படிங்கு எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் உங்களை சனி பகவான் உட்காந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, உங்களை மாதிரி இந்த ஆள் மாதிரி ஒரு கேவலமான மனுஷன் கிடையாது ஐயாவெல்லாம் எவன்டா வேலைக்கு சேர்த்தான், ஒரு வேலையும் பண்ண தெரியாது, தூக்கி கொண்டு உட்கார வச்சுட்டு அவங்க வேலையை விட்டு தூக்கி விட்டேஞ்சிருப்பாங்க, அசிங்கப்படுத்திருப்பாங்க. உங்களோட கீழே வேலை பார்த்த உதவும் தூக்கி உங்களை மேலே உட்கார வச்சு அசிங்கப்படுத்திடுவாங்க. உங்கள் வீட்டுக்காரவங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க, அவங்க மனைவி உங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க, குழந்தை படுத்திக்கலாம், உங்கள் அப்பா அம்மா படுத்திக்கலாம், உறவுக்காரர்கள் உங்களை அசிங்கப்படுத்திக்கலாம். எங்கே போனாலும் அனுபவம் அவமானம் மட்டும்தான் இருக்கும். கூனி குறுகி வெளியில் போகிறதுக்கே அசிங்கப்பட்டுக்கிட்டு போகாமல் இப்போ கூனி குறுகி உட்காந்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த குரு பார்வை ஒரு பெரிய மருந்தாக இருக்கும். அந்த அசிங்கத்துக்கு எல்லாத்துக்கும் மருந்து போடுவாருங்க. உங்களை 4 பேர் பாராட்ட ஆரம்பிப்பாங்க. யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ அவங்க எல்லாம் உங்களை நிமிர்ந்து பார்ப்பாங்க. உங்களை பார்த்து கையெடுத்து இது பண்ணுவாங்க, உங்களை கைத்தட்டி கூப்பிடுவாங்க, உங்களை பாராட்டுவாங்க. இந்த வாயாடா நம்மளை பேசிச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த 2.5 வருஷத்துக்கு நீங்கள் பட்ட அவமானத்துக்கு குரு பகவான் இந்த இடத்துல கண்டிப்பாக மருந்து போடுவாருங்க. வண்டி ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகாமல் இருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி குரு பகவான் அது நடக்காமல் தடுப்பாருங்க. நடந்தாலும் சின்ன விஷயமா அதை மாற்றி விடுவாருங்க. அதே மாதிரி ஏதாவது பெரிய தீராத கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுன்னா குரு பகவானோட பார்வை அந்த ப்ராப்ளத்தை எல்லாமே சால்வ் பண்ணி கொடுக்குங்க. இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை மட்டும்தான் கொடுக்க போகுதுங்க. அதே மாதிரி 6ஆம் அதிபதி 12 போய் உட்காந்துருக்கிறதுனால வெளிநாடு போகணும்னு யாரெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ, வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போகணும், எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு விசா கிடைக்கல, நான் உட்காந்து என் குடும்பத்தை போய் பார்க்க முடியல, நான் பிரிஞ்சிருக்கேன், என் குடும்பத்தை எனக்கு பார்க்க முடியல அப்படின்லாம் யாரெல்லாம் திணறிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு உங்கள் தாய்நாடு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, உங்கள் குடும்பத்தோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி படிப்பதற்காக வேலைக்காக நான் வெளிநாடு போகணும்னு யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான விசா கிடைப்பதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இந்த கடகராசிக்கு உண்டு. கடகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி 12ல் உட்கார்ந்துருந்தாலும் 11ல் இருந்து உங்களுக்கு எந்த விதமான லாபத்தையும் செய்ய முடியாமல் திணறின குரு பகவான் 12ல் உட்கார்ந்து நீங்கள் செய்யக்கூடிய சுபவிரயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சுபவிரயமாகத்தான் இருக்குமே ஒழிய உங்களை அழுத்தறதுக்கான, நீங்கள் அஷ்டம சனியில் இருக்கும்போது நீங்கள் கஷ்டப்பட்ட கஷ்டத்துக்கு மருந்து போடுற சுபவிரயமாகத்தான் இருக்குமே ஒழிய இது நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு சுபவிரயமாக இருக்காது. ஆனால் 8ஆம் இடத்துல ராகு வரும்போது அந்த ராகு 8ஆம் இடத்துக்கான பிரச்சனைகளை ஜாஸ்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவனையும் குரு தன்னோட 9ஆம் பார்வையாக பார்த்து ராகுவோட ஃபோர்ஸையும் கம்மி பண்ணுவான். யாராவது 8ல் ராகு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா குரு பார்வை அந்த இடத்துல வருது. இதுக்குமே அஷ்டம சனிலையும் 7 சனிலையும் ஜென்மத்தில் இருக்கும்போது குரு பார்வை அங்கே வேலையே பார்க்காதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் குருவுக்கு வேல்யூவே இருந்திருக்காது, சனிக்கு தான் அங்கே வேல்யூ இருந்திருக்கும். இப்போ குரு பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாருங்க. ஏன்னா சனி வெளியில் போய்ட்டா சனியோட தாக்கம் கடகராசிக்கு கிடையாதுங்க. அதனால குரு பார்வை கண்டிப்பாக சனிக்கு வேலை பார்க்கும். ஸோ உங்களோட என்னென்ன பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாத்துக்கும் மருந்து போடுவார். கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு, வேலையில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, வருமானம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் லாஸில் இருந்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக திரும்பவும் சொல்கிறேங்க, நீங்கள் ஏதாவது நகைகள், தங்க நகைகள் அடகு வச்சுருந்தீங்க, முழுக போகிற லெவலில் இருந்துச்சுன்னா அதை மூட்டு நீங்கள் திரும்ப புது கடன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரோ ஒருத்தர் இங்கேருந்து ஏதோ ஒரு மூலையிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்களோட ஜாதகத்தை பொறுத்து தாங்க இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி நல்ல விதமாக வேலை பார்க்குங்க. கெட்ட தசாபுக்தி, கெட்ட இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அதுக்கான தாக்கம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி தசையோ புக்தியோ அந்தரமோ நடக்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக
உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறதா சொல்லாங்க. உங்க ஜாதகத்தை நியர்பை இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட கொண்டு போய் காட்டுங்க. ஏதாவது பிளாக் இருக்கு, ஏதாவது ஒரு பிளானட் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை தடை பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா சனி பகவான் மாறி இருக்கிறாருங்க. அஷ்டம சனி முடிஞ்சு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு துவங்க ரெடியா இருக்குங்க. ஏதாவது ஒரு பிளானட் அதை பிளாக் பண்ணிட்டு இருந்தா கஷ்டமா போயிடும். அதனால கண்டிப்பா உங்க நியர்பை இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்ட்ட கொண்டு போய் இதை காட்டி என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு கண்டிப்பா போய் சின்ன சின்ன பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. சனி பகவானோட தாக்கம் குறைஞ்சோடனே சனி பகவானுக்கு ஒரு சல்யூட்டு நீங்கள் திருநள்ளாறோ குச்சனூரோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நல்ல சனி பகவானுக்கு ஒரு சல்யூட் நீங்கள் அடிச்சுட்டு வாங்க, தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்க. ஏன்னா உங்களை விட்டு விலகிறாருங்க. குரு பகவான் தன்னோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடாரு மே மாதத்துலேருந்து. கண்டிப்பாக நம்பி இருக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சேன், கீழே இருக்க என் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதில் உங்களோட ஜாதகம் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிங்க. பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொடுக்குறேங்க. எந்த பிளானட் உங்களுக்கு பிளாக்காக இருக்குது, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் உங்களோட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும், புது வாழ்க்கை தொடங்குவதற்கு நல்லா இருக்கும், புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், பண்ணலாமா வேண்டாமா, இன்னும் எவ்வளோ நாள் வந்து புது பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, லாஸ் வராமதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்க சொல்கிறேங்க. பெரிய லெவலில் செலவு பண்ணக்கூடிய பரிகாரங்கள் திரும்பவும் சொல்கிறேங்க, அது ஃபெயிலியர் தாங்க, வேஸ்ட்னாங்க. அதனால ஒரு யூஸும் கிடையாதுங்க. சரியான கோவில், எல்லா கோயிலும் உங்களுக்கு வந்து பரிகாரமாக மாறாதுங்க. எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னா பிரச்சனை தீராதுங்க. எந்த கோவிலுக்கு கரெக்டாக உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் போகணுமோ அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜாதகத்தை அனுப்புங்க, ப்ரையாரிட்டி பேஸ் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். மேலும் கடகராசிக்கு நிறைய வீடியோ நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும்.